சரி சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஒன்னாவது கேள்வி பாருங்க. ஓகே, கேன் எனிஒன் ரீட் மீ வாட் இஸ் த கொஸ்டின் இஸ் ஆல் அபவுட்? Saya pikir Ustaz, ஓகே படிங்க. satu eksperimen dijalankan untuk mengkaji kadar denyutan nadi rehat berdasarkan jantina yang berlainan. Kadar denyutan nadi rehat bagi seorang murid perempuan dan seorang murid lelaki ditunjukkan dalam jadual 1. ஓகே சரி, ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து இது வந்து என்ன பத்தி சொல்றாங்கன்னா, இட்ஸ் அபவுட் கடர் டென்யூட்டன் நாடி, அதாவது ரெஸ்டிங் பல்ஸ் ரேட் பேஸ் ஆன் செக்ஸஸ்ல. ஓகே, லக்கி இருக்கு, பிரம்புவான் இருக்கு. சொல்லுங்க. டவுட் அங்க 72 70 71 அது என்ன சார்? அது எங்க கீழே அந்த டேபிள்ல போட்டுருக்காங்களா 72? அது மினிட்ல உள்ள செஞ்சது நல்லையா இல்ல அது எப்படி? இது 72 70 அது சொல்றீங்களா? அதே அது வந்து டைம். டைம். ஓகே, ஆல்ரைட். ஸோ கடை இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனை வாட்டி அடிக்குது அந்த மாதிரி கணக்கு பண்றது. ஓகே சரி. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்தாரு லலக்கி தன் பிரம்பான் அவங்களுடைய பல்ஸ் ரேட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஆராயறதுக்கு தான். ஓகே, ஸோ முதல் கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா, இது நார்மலா வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஹைபோதிசிஸ், மேனிபுலேட்டட் வேரியபிள், ரெஸ்பாண்டிங் வேரியபிள் அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ஜடுவால் அப்படின்ற பட்சத்துல உங்கள்கிட்ட கொடுத்துரும் போது நீங்க ஜடுவால்ல இருந்து உங்களால வந்து வாட் யூ கால் மேனிபுலேட்டட் வேரியபிள், ரெஸ்பாண்டிங் வேரியபிள் அது எல்லாத்தையுமே உங்களால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியணும். சரி, ஓகே. இப்ப இங்க பார்த்தோம்னா இதோட இப்ப இங்க பாருங்க, நான் வந்து கோடு போட்டிருக்கேன். ஸோ இதோட எய்ம் எய்ம் வாட் யூ கால் tujuan வந்து untuk mengkaji kadar denyutan nadi rehat berdasarkan jantina yang berlainan. ஓகே, ஸோ jantina yang berlainanன்ற போது இங்க வந்து lelaki perempuan போட்டுட்டாங்க. ஓகே, kadar denyutan nadi வந்து pada waktu rehat போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான ஸ்டூடெண்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3. ஓகே, ஸோ டைம் பாத்தீங்கன்னா 72, 70, 73, ஓகே, 75, 77, 78. ஓகே, ஸோ இப்போ ஓவராலா இதுல இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன புமர்ஹத்தியம் இங்க நமக்கு கிடைக்குது அப்படின்றத யாராவது சொல்லுங்க. சார் அது ஃபீமோல வந்து மணிக்காட் ஆகுது. ஸ்டூடெண்ட் டிகேல வந்து மணிங்காட் லெபே திங்கி. மணிங்காட்னா வந்து அது வந்து இப்ப 75. ஓகே, இப்ப 75, 77, 78 வந்து மணிங்காட். ஓகே, அது புரியுது. பட் அந்த இந்த டேர்ம் வந்து மணிங்காட்னா வந்து நார்மலி கிராஃப்க்கு பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஓகே, கம்பேர் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 75க்கு இங்க 72 இருக்கு. அதே மாதிரி 70, 77, 70, அங்க 78, 73. ஸோ இந்த பொமர்ஹத்தியன் ஓவராலா நம்மளோட அப்சர்வேஷன் என்னதுன்னா, ஃபீமேலோட கடர் நிறுத்த நாடி வந்து லெபி திங்கி தரிப்பட லலக்கி. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? ஸோ இப்போ இந்த கேள்வியில வந்து கேட்கறது என்னன்னா, அடுத்தது state the variables in this experiment. Okay, which is பொம்பளை உபா. Okay, manipulated variable வந்து இதுல வந்து என்னவா இருக்கும் சார்? இது ஜென்டினா. ஓகே, அதுதான் நம்ம மாத்தி வச்சிருக்கோம். ஓகே, ரெஸ்பாண்டிங் வேரியபிள் பொம்பளை உபா பர்கர் அபாலா. ஓகே, கடர் நிறுத்தன் நாடி. சரி, ஓகே. அப்ப alright, manipulated variable jantina lelaki atau perempuan. ஓகே, இப்படியும் எழுதலாம். ரெஸ்பாண்டிங் வேரியபிள் வந்து கடர் denyutan nadi அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, nyatakan satu hypothesis bagi eksperimen ini. ஸோ நம்ம இங்க பொமர்ஹத்தியன் என்ன பாக்குறோம்னா, கடர் denyutan nadi perempuan வந்து lebih tinggi daripada lelaki அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இதுக்கு வந்து என்ன சரியான ஒரு ஹைப்போதிசிஸா இருக்கும்? ஓகே, ட்ரை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. மற்றவங்களும் சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. Jika kadar denyutan nadi bagi lelaki rendah, maka kadar denyutan nadi perempuan akan meningkat. மறுபடியும் சொல்லுங்க. Jika kadar denyutan nadi bagi pelajar lelaki akan menurun, maka pelajar perempuan kadar denyutan nadi meningkat. அந்த மாதிரி என்ன, இது இயற்கைக்கு முரணான ஒரு கருத்தா இருக்கு.
அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. Banding. பண்டிங். ஓகே, இப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோமோ அதுதான் நம்ம வந்து ஹைபோதிசிஸ்ல எழுத போறோம். ஓகேவா? இங்க நம்ம என்ன சொல்றோம், kadar jenutan nadi perempuan lebih tinggi daripada lelaki அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். அது மட்டும் தான் நமக்கு தெரியும், ரைட்டா? இங்க இருந்து பார்க்கும்போது சோ ஆமா அதுதான் நம்மளுடைய ஹைபோதிசிஸ். kadar jenutan nadi perempuan lebih tinggi daripada lelaki. அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, Sir. சாரி, இப்ப அவர் Yes. சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, ஜிக்க perempuan tinggi lelaki rendah, ஜிக்க lelaki tinggi perempuan rendah அப்படின்றது வந்து இங்க அப்படி எதுவுமே குறிப்பிடப்படல. இங்க என்ன இருக்கோ அதை தான் நீங்க வந்து ஹைபோதிசிஸா எழுத முடியும். புரியுதா? ஈவன் தோ ஓகே, சொந்தோ நீங்க வந்து உங்களுடைய லைஃப் டைம்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கலாம். பட் கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க, as shown in the table 1 ஜடுவால் சத்து, கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் உங்க விடையை நீங்க மாத்தணும். நீங்க ஏற்கனவே ஸ்கூல்ல செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல நீங்க புக்ல படிச்சிருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கிற விடைகளை வந்து நீங்க இங்க எழுத முடியாது. புரியுதா? ஓகே Okay, sir. ஆல்ரைட். சோ இதுல சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருக்கா ஹைபோதிசிஸ்ல? அந்த மாதிரி அழகா பீஸா எழுதிடலாம் அப்படியே. கடவுள் jenutan nadi perempuan lebih tinggi daripada lelaki அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் நம்மளால அங்க இருந்து பார்க்க முடியுது. வேற ஏதாவது பார்க்க முடியுதா இங்க? நம்ம அப்படி கிளியர் பண்ண முடியாது. சேஷம் வந்து இப்போ வந்து முறை 1 முறை சத்து வந்து perempuan berbanding dengan lelaki அப்படி சொல்ல முடியாது. சரி, அப்படி பார்த்தாலும் பெரும்பான் வந்து 75, லிலக்கி வந்து 72. ஸோ ஓவரால் அது எங்க கொண்டு போகுது? மறுபடியும் அதே இடத்துக்கு தானே கொண்டு போகுது. அதுதான். ஸோ அது வந்து சிம்பிளா இருக்கும். இப்போ இனிமேல் சுற்றி வச்சுருந்ததுக்கு. ஆமா, நீங்க வந்து ஜெனரல் ஹைபோதிசிஸ் வந்து எப்பயுமே ஒரு ஜெனரலான ஸ்டேட்மெண்டா தான் இருக்கணும். ஓகே, நீங்க ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 அந்த மாதிரி எல்லாம் போக வேணாம். அன்லெஸ் அவங்க வந்து bandingkan antara ஸ்டூடெண்ட் 1 dan ஸ்டூடெண்ட் 2 இல்ல ஸ்டூடெண்ட் 2 dan 2 3 அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து அந்த மாதிரி எழுதலாம். புரியுதா? அது வந்து per bandingan. ஓகேவா? இந்த இடத்துல வந்து அவங்க கேட்கறது வந்து ஹைபோதிசிஸ் மட்டும்தான். ஓகேவா? ஆல்ரைட் சார். இப்ப அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, ramalkan kadar jenutan nadi murid perempuan setelah dia berlari selama 10 minit sewaktu kelas pendidikan jasmani. ஓகே, இப்ப இது வந்து ரெஸ்டிங். ஓகே, ரெஸ்டிங்ல வந்து 75, 77, 78 இருக்கு. ஓகேவா? இப்ப பிஜே அந்த மாதிரி ஒரு பாடம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட kadar jenutan nadi வந்து இதை விட கூடையா இருக்குமா இல்ல இதை விட குறைவா இருக்குமா? lebih tinggi. lebih tinggi-க்கு lebih rendah. அப்ப இங்க 75, 77, 78ன்னு கொடுத்திருக்கும் போது நீங்க 78க்கு மேல உள்ள ஆன்சர் தான் எழுதணும். சொந்தோ நீங்க என்ன எழுதலாம், ஒரு 80 அந்த மாதிரி குறியும் போட்டுக்கலாம். புரியுதா? ஓகே சார். ஓகே, அது மேக்ஸிமம் எவ்வளவுக்குள்ள இருக்கும்? 80 எவ்வளவு அடிச்சு விடலாமா? அப்படி இல்ல, அங்க ஜடுவால கொடுத்திருக்காங்களா. இப்ப இங்க 78னா ஓகே, 78க்கு மேல ஒரு 80, 85க்குள்ள. அதுக்குள்ளதான் ரொம்ப ஓவர போக முடியுது. ஆமா. ஆனா ஓகே, இதுல வந்து பாருங்க, அவங்க கேட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க பாக்கணும். ramalkan அப்படின்ற போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, kamu perlu berikan satu nilai ataupun angka ataupun sesuatu nombor baru betul. ஓகே, kamu tak boleh just tuliskan ஓகே. இப்ப contoh வந்து நான் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கூடயும் பார்த்திருக்கேன். ஓகே, எப்படி எழுதுவாங்கன்னா ஓகே, kadar jenutan nadi murid tersebut lebih tinggi daripada kadar jenutan nadi semasa mereka berehat அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன நானே சொந்தமா விட தேடி எழுதிக்கணுமா? அந்த மாதிரி கூடயும் இருக்கு. புரியுதா? ஓகே, ஸோ ramalkan அப்படின்ற கேள்வி பார்த்துட்டீங்கனாலே இதுதான் நீங்க உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஹைலைட் பண்ணிக்கோங்க, predict இல்லைன்னா ramalkan. இந்த கீவேர்ட் நீங்க பாத்தீங்கன்னா kamu mesti berikan satu nilai ataupun angka maupun satu nombor. ஓகே, இத வந்து ஜட் டவுன் பண்ணிக்கோங்க எல்லாரும். சார், இப்ப இந்த கேள்வி வேற மாதிரி கூட கேட்பாங்களா? இப்ப நம்பர் 2 இல்ல அப்படின்னா அப்படி என்ன போடுவாங்க? அப்ப இந்த கேள்வி எப்படி வரும்? ஓகே ஓகே, சொந்தோ வந்து இப்ப நம்பர் ஓகே ப்ரிடிக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்கலன்னா அவங்க வந்து berikan sebab anda ஓகே அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கூட நீங்க வந்து அந்த மாதிரி எழுதலாம்.
இப்ப berikan sebab okay, contoh வந்து இதே கேள்வியை நான் திருப்பி போடுறேன். ஓகே, எப்படின்னா kadar denyut nadi murid perempuan setelah dia berlari selama 10 minit sewaktu kelas pendidikan jasmani ialah 80. Berikan sebab anda அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஏன் வந்து 80வா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து ரீசன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நீங்க வந்து விளக்கமா எழுதணும். புரியுதா? ராமல் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து நிலை இல்லைன்னா அங்க இல்லைன்னா நொம்போர் அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஸோ pemberian sebabக்கு வந்து nyatakan இல்ல berikan அந்த மாதிரி வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ராமல்கான்னா வந்து மோஸ்ட்லி நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ், டெம்பரேச்சர், இல்ல டைம் எவ்வளவு இருக்கலாம், எவ்வளவுக்குள்ள இருக்கும், அந்த மாதிரி. ஓகே ஓகே சார். ரைட். ஸோ ஒன்னாவது கேள்வி எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். ஓகே, சரி. இப்ப ரெண்டாவது கேள்வி போறதுக்கு முன்னுக்கு ஐ வாண்ட் யூ கைஸ் டு ட்ரை அவுட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறேன். ரெண்டாவது கேள்வி முதல்ல ட்ரை பண்ணுங்க ஆன்சர் பண்றதுக்கு. ஓகே, சாரி, டி இருக்குல்ல, மறந்துட்டேன். ரெண்டாவது கேள்வி போயிட்டேன் அதுக்குள்ள நானு. ஓகே ஓகே, அடுத்து mark the activity that increases the pulse rate. Okay, yang mana akan meningkatkan kadar denyutan nadi? A dan B. ஓகே, ஸோ இது வந்து வெரி ஆப்வியஸ் ஆன்சர்ல ஒன்னாவது. ஓகே, அந்த ஃபுட்பால் விளையாடுறாங்களே அதுதான் விட. ஸோ நீங்க திக் பண்ணோம்னா இந்த கோத்தாக்குள்ளதான் திக் பண்ணணும். ஓகே, இப்ப ரெண்டாவது ஏ கேள்வி இருக்கு. நம்ம இன்னும் டி கேள்வியே முடிக்கலையா? அப்பனா இருங்க. ஓகே, ஒண்ணுக்கு டி வரைக்கும் இருக்கு தானே? ஆமா சார். ஓகே, சோ 4 மார்க் தானே? ஓகே, சோ இது ஒண்ணு, இது ஒண்ணு, 3, 1 2 3 4 5. ஓகே, 5 மார்க் இருக்கு. ஓகே, சோ இந்த கேள்வி வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி. பாருங்க, ட்ரையல் கேள்வியே வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஸோ உங்களால வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஆல்ரைட், ஒன்னாவது கேள்வி எல்லாம் ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ரெண்டாவது கேள்வி ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் த growth of beans. I give you guys about 5 minutes. முதல்ல ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியும். சார், எனக்கு இந்த ரெண்டாவது ஏ வந்து அந்த கிராஃப் வந்து வெளியினா அந்த சும்மா இப்போ நான் எனக்கு கிராஃப் எழுதிட்டேன், பட் அது வந்து கோடு மாதிரி போடுறதா நம்ம இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தெளிவாக போட்டிருப்பாங்க. இது எப்படி சார் இது? Draw okay, lukiskan graf ketinggian anak benih kacang hijau melawan masa. அப்ப இது வந்து ஒரு இது plot graphலாம் கீழே வந்து நீங்க curve மாதிரி வரும். ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே சார். ஆல்ரைட், சரி. யாரு தமிழ் கேள்வி வாசிங்க. Berdasarkan graf dalam 2A, seorang murid telah menjalankan eksperimen untuk mengkaji pertumbuhan anak benih kacang hijau. Ketinggian anak benih kacang hijau diukur pada setiap 2 hari. Jadual 2 menunjukkan keputusan eksperimen tersebut. ஓகே, சரி. அப்ப இதோட tujuan எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்னது? Mengkaji pertumbuhan anak benih, sir. Anak benih. Untuk mengkaji pertumbuhan anak benih. ஓகே, சரி. இப்ப நம்ம வந்து டைம், டே, அதே மாதிரி அதோட ஹைட் பார்ப்போம். ஓகே, இதை பார்த்தாலே நம்மளால வந்து நம்மளோட கிராஃப் வந்து ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே 0 டேயா, 0 வந்து எந்த வளர்ச்சியும் இல்லை. ஓகே, அடுத்தது 2 வந்து 1 சென்டிமீட்டர், 4 hari வந்து selepas 4 hari 5 சென்டிமீட்டர், selepas 6 hari 9 சென்டிமீட்டர், selepas 8 வந்து 11 சென்டிமீட்டர், dan selepas hari ke-10 வந்து 12 சென்டிமீட்டர். அப்ப ஓரளவுக்கு இதுல இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா 4 வந்து அதிகரிக்க அதோடைய திங்கியானம் வந்து அதிகரிக்குது. ரைட்டா? என்ன சொல்லுவாங்க,
semakin bertambah masa, semakin bertambah ketinggian anak benih kacang hijau. So அது வந்து நம்மளால வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியுது. சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து 1வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? Menggunakan data dalam jadual 2, lukis graf bertentangan dengan anak benih kacang hijau. Okay, ketinggian anak benih kacang hijau. Okay. ஸோ இங்க பாருங்க, லுக்கேஸ் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மோஸ்ட்லி வந்து கிராஃப் லெங்கோங்கா தான் வரும். ஓகேவா? ஆல்ரைட், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி சயின்ஸ்ல வந்து லொகேஷன் டெலாம் கிராஃப்னா வந்தாலே வந்து கிராஃப் லெங்கோங் தான் வரும். பிகாஸ் நம்ம வந்து அதோடைய என்ன சொல்லுவாங்க, ரிலேஷன்ஷிப் பார்க்கறதுக்கு தான். சொல்லுங்க சார். லெங்கோங்கா என்னது? அப்படியே வரிஞ்சிட்டு போங்களா அது மாதிரியா மேல? ஆமா, ஃப்ரீ ஹேண்ட்ல வரையும்ல. ஓ அது. ஓகேவா? ஆல்ரைட், சரி. சோ இந்த கேள்விக்கு வந்து பிளாட் பண்ணிட்டீங்களா? சரியா? ஓகே சார். பிளாட் பண்ணியாச்சா? ஓகே. சோ உங்களுக்கு வந்து மோரலெஸ் இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரணும். ஆமா, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கிடைச்சிச்சா கிராஃப்? எனக்கு கிடைச்சு சார். யாருக்கும் இதே மாதிரி கிடைச்சிச்சு? ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க பாப்போம். ஆறு பேருக்கு தான் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி. ஓகே, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் ஏரவும் இல்லாம அழகா பிளாட் பண்ணணும். ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், ஓகே, bila kamu nak plot, ஓகே, இப்போ லெட்ஸ் சே வந்து 0ல இருக்கு, இங்க வந்து பாருங்க 0. ஓகே, 0 வந்து ஓகே 0 அப்ப வந்து 0ல தான் இருக்கு. அதே மாதிரி டூவை வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து போயிட்டு புள்ளி வைக்க கூடாது. இந்த இடத்துல வந்து எக்ஸ் போடணும். எக்ஸ் போட்டாதான் உங்களால வந்து இந்த கிராஃப் வந்து அழகா லெங்கோங்கா கொண்டு போக முடியும். நீங்க போயிட்டு புள்ளி வச்சு இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி சோப்பு கலர்ல இருக்கு தெரியுதா, காட்டுறேன் தெரியுதா? ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து புள்ளி வச்சிட்டீங்கன்னா உங்களால வந்து அந்த அந்த லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் ரூலர் பயன்படுத்தி இந்த கிராஃபை தயவு செஞ்சு வரைஞ்சிடாதீங்க. யூ மஸ்ட் ட்ரா இன் ஃப்ரீ ஹேண்ட். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஃபிளெக்சிபிள் ரூலர் எல்லாம் இருக்கு தெரியுமா? அது கூட பயக்கூடாது சார். அது பாய்க்கலாம், அது பயன்படுத்தலாம். ஓகே, பட் நீங்க வந்து நார்மல் ரூலை வந்து பயன்படுத்தி கோடு மாதிரி போட்டுறாதீங்க. அப்படியே இழுத்து 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 போட்டுறாதீங்க. அது வந்து ராங். ஓகே, அந்த மாதிரி வரையக்கூடாது. ஸோ கிராஃப் லெங்கோங்னா பாக்குறதுக்கு ஒரு லெங்கோங் மாதிரி இருக்கணும். நீங்க வந்து கிராஃப் லெங்கோங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, ஜடுவல் சாரி கட்ட கட்டமா போட்டுறக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இது பா கிராஃபும் வரைஞ்சிடாதீங்க சாலாவா. ஓகே, மிஸ்டி கிராஃப் லெங்கோங். ஓகேவா? கிளியரா இருக்கா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார், கிளியர். ஓகே சார், கிளியர். ஆல்ரைட், சரி. அடுத்த கேள்வி என்னது? திவ்யா வாசிங்க. அடுத்த கேள்வி வந்து berdasarkan graf dalam 2A, apakah hubungan antara ketinggian anak benih kacang hijau dengan masa? ஓகே, குட். ஸோ இதை நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது, 4 அதிகரிக்குது. அதே மாதிரி அதோடைய ஹைட் ஆஃப் கிரீன் சீட்லிங்ஸும் வந்து அதிகரிக்குது. ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ எப்படி ஆன்சர் எழுதுறது? உங்களோட ஆன்சர் சொல்லுங்க திவ்யா. Semakin ketinggian anak benih kacang hijau meningkat, semakin masa yang diambil meningkat. பாத்தீங்களா, நீங்க திருப்பி போட்டுட்டீங்க. எது முதல்ல வரும்? முதல்ல போடணும் மாஸ்டர். முதல்ல மாச போடணும், அப்புறம் தான் வந்து ஹைட் போடணும். நம்ம இங்க நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எதை நம்ம மாத்தி வச்சிருக்கோம்? நம்ம முதல்ல மேனிபுலேட்டட் வேரியபிள் தானே வரணும். See, kalau terbalik salah tau, tak ada markah kesian semua tak ada. Okay sir. Okay. Modal வந்து semakin masa yang diambil meningkat, semakin bertambah masa. இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. masanya வந்து நார்மலா bertambah atau menurun. Oke. So, semakin bertambah masa, apa akan jadi? Semakin bertambah ketinggian anak kacang hijau. Oke. அது bertambah தான் வரும். ஆமா, ஹைட் வந்து bertambah தானே. ஓகே சார். நீங்க என்ன எழுதிருக்கீங்க?
Ada meningkat dalam 20 tahun. Semakin meningkat masa, semakin meningkat ketinggian. Lah tambah masa போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் meningkat போட்டிருக்கேன். So ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க டேர்ம்ஸ்ல. ஓகே, semakin bertambah masanya semakin bertambah ketinggian. Oke, ya அவங்க வந்து என்ன கேக்குறாங்க, apakah hubungan antara. So hubungan mesti betul lah. Ya, hubungan தான் நம்மளோட hypothesis. புரியுதா? Okay, sir. Alright, berdasarkan eksperimen ini nyatakan definisi secara operasi. Okey, இந்த வார்த்தையை highlight பண்ணிக்கங்க, definisi secara operasi. Okey, எதோட definisi operasi கேக்குறாங்க? Bagi pertumbuhan anak benih. Okey. So அந்த bagi முடிஞ்சு வர வார்த்தை தான் வந்து நீங்க வந்து உங்களோட ஆபரேஷன் டெஃபினேஷன்ல எழுதணும். ஓகேவா? So அதுதான் வந்து தெர்மா, அதுதான் அந்த அவங்க பயன்படுத்துற ப்ராசஸ். ஓகே, so இந்த சீட்லிங்ஸ் என்னையா இது எப்படி சொன்னீங்க? ஓகே, முதல்ல வந்து டெஃபினிசி செச்சாரு ஆபரேசி அப்படின்றத வந்து கோடு போட்டுக்கோங்க, இல்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, அடுத்தது வந்து பாகி அப்படின்னு முடிஞ்சு அதுக்கு அடுத்து வர வார்த்தை என்ன இருக்கு? pertumbuhan anak benih அப்படின்னு இருக்கா? ஓகே, அத பத்தி தான் நீங்க வந்து பேசணும். அதுதான் ஆபரேசி டெஃபினிஷன். ஓகே சார். ஓகே, சோ அந்த pertumbuhan anak benih வந்து புல்லட் பண்ணிக்கோங்க. சார் டெஃபினிசி ரெண்டு இருக்கா? டெஃபினிசி டெஃபினிசி ஆபரேஷன் இருக்கா? யா, ஆனா நார்மலி வந்து நம்ம ஆபரேஷனல் டெஃபினிஷன் தான் கேட்போம். அதான் கேட்பாங்க. ஓகே, சரி. இப்ப வந்து எப்படி வந்து ஆபரேஷனல் டெஃபினிஷன் எழுதுறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு தானே, யாருக்கு தெரியும் ஆபரேஷனல் டெஃபினிஷன் எழுதுறதுன்ட்டு? ஓகே, சோ ஆபரேஷனல் டெஃபினிஷன் எழுதும் போது வந்து இப்படிதான். ஓகே, முதல்ல வந்து பாகி முடிஞ்சு வர வார்த்தை எதை பத்தி கேக்குறாங்க? ஓகே, பாகி முடிஞ்சு pertumbuhan anak benih பத்தி கேக்குறாங்க. அப்ப நீங்க எழுதும் போது pertumbuhan anak benih எழுதிட்டு ஓகே ialah அப்படின்னு போடணும். ஓகே, ialah போட்டுட்டு இந்த இடத்துல வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது? ப்ராசஸ் yang ditunjukkan oleh ketinggian anak benih. இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நடக்குது. ஆமா சார். ஓகே, சோ அது proses yang ditunjukkan oleh ketinggian anak benih apabila அது முடிஞ்சு வந்து எப்ப அதோட ரெஸ்பாண்டிங் வேரியபிள் என்னது? diukur அதோட manipulated வேரியபிள் என்னது? diukur setiap 2 hari, ரைட்டா? ஆமா சார். ஓகே, சோ இப்படிதான் வரும், எழுதிக்கோங்க. சோ இதான் ஃபார்முலா. perkataan yang diberi ialah oke, என்ன perkataan? இங்க வந்து pertumbuhan anak benih. So pertumbuhan anak benih ialah ஓகே, இங்க வந்து என்ன ப்ராசஸ்? இந்த 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 எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து என்ன ப்ராசஸ் பண்றாங்க? 2 நாளுக்கு ஒரு தடவை வந்து அந்த செடி வளருதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்றாங்க, ரைட்டா? அதுதான் இந்த இடத்துல நடக்கிற ப்ராசஸ், ரைட்டா? So ialah proses yang ditunjukkan oleh ketinggian anak benih apabila diukur setiap 2 hari. So அதுதான் வந்து இதோடைய ஆபரேஷனல் டெஃபினிஷன். சார், அந்த தெர்மா yang sesuai இருக்கிற அந்த இடத்துல இருந்து MV வரணும் தானே சார்? manipulated variable. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து அப்புறம் அங்க RV வரணும். கரெக்ட். அப்பபிலக்கு அப்புறமா இல்ல அப்பபிலக்கு முன்னுக்கா சார் RV? அப்பபில முடிஞ்சு வந்து pemerhatian வரணும். pemerhatianனா வந்து ரெஸ்பாண்டிங். அப்ப அந்த ஓலேக்கும் அப்பபிலக்கும் நடுவுல சார்? ஓகே, yang ditunjukkan oleh ஓகே, அது வந்து manipulated variable, ரெஸ்பாண்டிங் வேரியபிள். அதுக்கு பின்னாடி வந்து manipulated வேரியபிள். ஓலே முடிஞ்சு ஓலே முடிஞ்சு manipulated வேரியபிள். ஓலே முடிஞ்சு ரெஸ்பாண்டிங் வேரியபிள். ஓகே, அப்பபில முடிஞ்சு manipulated வேரியபிள். அந்த ஸ்டார்டிங்ல உள்ள MV தான் திருப்பி பின்னாடியே வரும். ஆமா, எதனால அப்படின்றத நம்ம குறிப்பிட்டணும்ல. ஓகே சார். ஓகே, so pertumbuhan anak benih ialah proses yang ditunjukkan oleh ketinggian anak benih apabila diukur setiap 2 hari. So அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்றத வந்து நம்ம விளக்கணும். ஓகேவா?
alright, இதை எழுதிக்கோங்க இந்த ஃபார்முலாவை. இதுதான் வந்து DSO. ஓகே, டெஃபினிசி secara operasi வந்து இப்படிதான் எழுதணும். இதுதான் அதோட ஃபார்முலா. தயவு செஞ்சு எழுதிக்கோங்க எல்லாரும். B விளைவு என்னது? Semakin bertambah masa, semakin bertambah ketinggian anak benih kacang hijau. ஓகே சார். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? எழுதியாச்சு சார். ஓகே, குட். யாரெல்லாம் எழுதிட்டீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. எழுதியாச்சு சார். ஓகே, மோஸ்ட்லி எல்லாரும் எழுதிட்டாங்க. ஓகே, குட். சரி, alright. ஓகே, அடுத்த கேள்வி. Raja 1 menunjukkan lengkung pertumbuhan haiwan dengan rangka luar. Oke, so இது வந்து merujuk kepada berperingkat lah. Oke, இங்க பாருங்க. Alright, so haiwan sorry. இங்க ஓகே, so haiwan berangkana வந்து என்னது சார்? அந்த இது இல்லாதது புழுகு நக்காம்பூச்சி அந்த மாதிரி போல. berangka. berangka அந்த எறும்பு உள்ளதாக. ஓகே, முதல்ல கேள்வி பார்ப்போம் இருங்க. alright, கொஞ்ச நேரம் இது ஓடுது. berangka தெரியும். 3 விதமா இருக்கு. ரங்க luar, ரங்க dalam, and then இன்னொன்னு அது வந்து ரங்க luarனா வந்து எலும்பு சம்பந்தமா யானை அந்த மாதிரி. ரங்க dalam வந்து எலும்பு இருக்குது. ரங்க dalamனா வந்து அது மேல வந்து ஓடுங்க இருக்கும். ஓகே, இன்னொன்னு வந்து ஓடும் இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கும் உள்ள. அது பேர் எனக்கு தெரியல சார். ஓகே, நார்மலி வந்து நம்ம வெர்டபிரேட், இன்வெர்டபிரேட் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஓகே, alright. So Raja 1 menunjukkan lengkung pertumbuhan haiwan dengan rangka luar. Oke, இங்க பாருங்க, இதுதான் அதோடைய வளர்ச்சி. ஓகே, dari telur sampai dia jadi satu dewasa. ஓகேவா? So haiwan berangka luar mengalami beberapa peringkat X disease. Oke, yang itu bersalin kulit lah. Oke, contoh வந்து contoh வந்து cacing. Oke, cacing boleh menyalin kulit. Okeywa? Sebelum dia menjadi dewasa. Ya, butterfly pun boleh. Okay, so in your opinion, pada pendapat anda, mengapakah graf dalam Raja 1 berbeza dengan graf yang dilukis pada 2A? எதனால வந்து இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகுது. ஓகேவா? இதுக்கும் முன்னுக்குள்ளதுக்கும் ஏன் வந்து வித்தியாசப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இந்த கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம இப்படி போடுறோம், இந்த மாதிரி போடுறோம். ஓகேவா? இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஸ்டேஜஸ் பை ஸ்டேஜஸா போகுது. ஸ்டேஜ் 1 அது நிம் ஸ்டேஜ். ஓகே, நிம்ஃபான்னு சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5 sampai dia jadi dewasa. ரைட்டா? ஓகே, இது வந்து ஏன் வித்தியாசப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க தமிழ். அது வந்து முதல்ல இருந்து நிக்கட் வந்து கூட கூட ஆகுது. இது வந்து எனக்கு ஒரு ஸ்டெப் ஆயிருது போல அதனால. ஓகே, சரி. anak benih ஏன் பாத்தீங்கன்னா, ஓகே, anak benih வந்து அதோடைய வளர்ச்சி வந்து லெங்கோங் சிக்மோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்ம வரைஞ்சோம் தெரியுமா? ஓகே, அது வந்து லெங்கோங் சிக்மோர் அப்படி சொல்லுவோம். பட் இப்ப வந்து ஐவான் ரங்க luarனா contoh macam belalang. ஓகே, அதனுடைய வளர்ச்சி வந்து berperingkat. ஸோ பெரிங்காட்னு வரும்போது அதை நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் காட்ட முடியும். நம்ம வந்து திருசானே இப்ப லெட்ஸ் சே ஏக்ல வந்து இப்படி இருந்துச்சு, இதுல எப்படி இருந்துச்சு, அடல்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளால காட்ட முடியாது. ஸோ அதனாலதான் வந்து அந்த கிராஃபும் இந்த கிராஃபும் வந்து வித்தியாசப்படுது. புரியுதா? ஓகே, ஸோ அதோடைய ஆன்சர் வந்து இங்க இருக்கு. ஹைவான் berangka luar mengalami ஓகே, ஆக்சுவலி அந்த வார்த்தை வந்து சரியா தெரியல.
என்னோட ஸ்கிரீன் வந்து அது ஓடிடுச்சு. ஓகே, haiwan berangka luar எழுதிக்கோங்க. mengalami beberapa mengalami beberapa peringkat ekdisis. Ekdisisனா வந்து bersalin kulit lah. sebelum dewasa. அதுதான் காரணம். ஓகே, ஸோ அதோடைய வளர்ச்சியை வந்து காட்டும் போது இப்ப சொந்த வந்து இப்ப நம்ம வந்து ஓகே ஒரு பேபி எடுத்துக்கோமே, ஒரு பேபியோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கருமுட்டையில இருந்து அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அந்த எம்ப்ராயோ, அதுக்கப்புறம் வந்து அந்த அப்புறம் பேபி எம்ப்ராயோ, அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பேபி பருப்பறீங்க. அப்புறம் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அது வளர ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்கூலிங், அப்புறம் ரமஜ், அப்புறம் டெவாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு பெரிங்காட்டான வந்து ஒரு ப்ராசஸ். ஓகேவா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். ஓகேவா, ஸோ அதனாலதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த மாதிரி கிராஃப் வந்து வரைவோம். ஓகேவா, இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இட் ஷோஸ் லைக் அப்படி ஏணிப்படி மாதிரி ஏறிட்டு போவோம். ஓகேவா, பட் இதே வந்து செடியோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஜஸ்ட் சென்டிமீட்டர் தான் கணக்கு பண்ணுவோம். அது வந்து வளருதா, எவ்வளவு வளர்ச்சி பட்டிருக்கு, அந்த மாதிரி தான். ஸோ அப்படின்னும் போது அதுக்கு வந்து நம்ம வந்து anak benih kita akan gunakan lengkung sigmoid, dan untuk belalang macam ni yang menunjukkan pertumbuhan haiwan yang berperingkat, kita akan gunakan graf macam ni. Faham? Okey sir. Okey, so jawapan வந்து எழுதிக்கோங்க. haiwan berangka luar mengalami beberapa peringkat ekspedisi seperti bersalin kulit sebelum dewasa. அதுதான் அதோட ஆன்சர். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வளர்ச்சி படிகளா வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம்.